வண்டி போகுது. ஏய் இங்கே பாருங்க காய்ஸ். I'm taking shots at the enemy. I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof up. I'm too honest when I take a few shots. They're too toxic, need to take a new song. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா, நம்ம பக்கத்து ஊரான கேரளா கிளம்பிட்டோம். எதுக்காகனா ரொம்ப வெயில் சுட்டரிக்குதுன்ட்டு சரி ஒரு ரைடு போகலாமேன்னு தான். ரைடு கிடையாது, சும்மா ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். யார் யார் போகிறோன்னா, நான், என் ஃப்ரெண்டு நித்தீஷு, அப்புறம் 3 பேர். இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் தான் அது அந்த இடம். நம்ம கேரளா வந்து ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து, வீட்டிலேருந்து. அப்படியே போயிட்டு வரலாம்னா திடீர்னு இப்போது 12 மணிக்கு பிளான் போட்டதும் ஒரு 2 மணிக்கு இப்போ கிளம்பிட்டோம். 2 மணி நேரம் டிலே ஆகி தான் கிளம்பியிருக்கோம். காற்று பலமாக அடிக்குது. கிளைமேட் வேறு திடீர்னு மழை வர்ற மாதிரி இருக்குது. கரெக்டாக கிளம்பும் போது தான் இந்த மாதிரி ஆகும். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். இதில் போனால் போலீஸ் பிடிப்பாங்கன்னு இந்த வழியாக போகிறோம். அது வந்து ட்ரிபிள்ஸ் போய்ட்டுருக்காங்க. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இந்த வழி நான் போனதே இல்லை. எங்கே போகிறாங்கன்னே தெரில. இல்லை வழி இருக்கானே ஃபஸ்ட் தெரியல. ஆடாங்க. என்ன முள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க? எதுனா ஃபஸ்ட்டு கீழே சரக்கா. டயர் பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரி. என்னடா வழி இது? அப்பா, இந்த ஊரில் இருந்துட்டு இப்போ தான் இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டாக வரேன். பின்னாடி ஒரு ஆள் உட்காந்ததுனால கொஞ்சம் ஆஃப் ரோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, வெயிட்டாக இருக்கிறதுனால. நான் ரோடு பயங்கரண்ணா. ஆவ் பில்டிங்ஸ் என்ன யார்த்து இப்போ போட்டு விட்ருக்கானுங்க. ஐயோ விட்ட. ஐயோ இப்போ பிரச்சனை இல்லை. பர்ன் அவுட்டா? சும்மாவே ஆகும். ஓ அத்தா, இது என்ன வழின்றா கூப்பிட்டு போகிறீங்க நீங்கள்? ஐயோ, கைஸ் ரிவர் கிராஸ் பண்ண போகிறோம் இப்போது. ஆ வீல் ஸ்பின் ஆகுது. இதுக்கு நான் மெயின் ரோட்லேயே வந்திருப்பேன்டா. நீங்கள் தான்டா ட்ரிபிள்ஸு. சரி பரவாயில்ல விடுங்க, இது ஒரு ஜாலியாக இருக்குது இந்த ரோடு.
இன்னும் அது வரைக்கும் இருக்குது ரோடு. ஆனால் நல்லா தான் இருக்குது. டயர் தான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அதனால தான் லைட்டாக பயந்துட்டேன். இந்த வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஜாலியாக போயிடலாம்னா. ஓய், வழி இல்லையா காய்ஸ்? அந்த ரோடு தெரியுதா? அது நேரம் சொல்கிறாங்க. இருங்க, அந்த ரோட்டை உங்களுக்கு காட்டுறேங்க போய். காய்ஸ், உங்களுக்கு அந்த தெரியுதா? அந்த பாறாங்கல் மேலே ஏற்ற சொல்கிறான். முன்னாடியா உங்களுக்கு அந்த ரோட்டை காட்டுறான். அம்மே, இதுலையா? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. ஷிட். மறுபடியும் இதே வழியில் ரிட்டர்ன் தருவோம். ஐயோ, என்னடா இது? நடந்து வரட்டும் அவங்க. ஜாலி ஆஃப் ரோட் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். முள்ளு. அம்மா, அழுக்குதுடா. எதில் போகிறது? நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. கல்லெல்லாம் ஃபுல்லாக தண்ணியில் இருந்ததுனால ஃபுல்லாக பாசியாக இருக்குது. வண்டி ஸ்பின் ஆகுது பாரு. அப்பாடா, ரெடி வந்தாச்சு. ரோட்டேஷன் அந்த இதான் ஒயிட் கலர் பண்ணியிருக்காரன். இது த்ராட்டில் பண்ண அவ்வளோதான். என்னடா ஆன மாட்டேங்குது? நான் ஏற்றிக்கிறேன். ஐயோ, மை ஃப்ரெண்ட்ஸ் நோ ஷார்ட்கட்னு கூப்பிட்டு போனால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. அம்மா, இந்த மாதிரி இடத்துலலாம் ஃப்ரெண்டு பேருக்கு போட்டால் அப்படி இழுத்து கொட்டுரும். அதனால் வெயிட் பண்ணலாம். காய்ஸ், இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு ஆஃப் ரோடு வழியாக போக போகிறோம். வந்த வழியாக ரிட்டர்ன் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் ஆனையாட்டி ரூட்டில் போனோம்னா இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது.
அதில் போலீஸ் இருக்க மாட்டாங்க நம்புகிறேன். இதிலே போகலாமா? இந்த ரோடு எனக்கு தெரியாது. மறுபடியும் ஆஃப் ரோடாக இல்லாமல் இருந்தால் சரி. ஆமாம், அருமைடா. இரு போலாம். ஈரோடு தான். தள்ளுண்ணா, டக்குன்னு போயிடுறேன். ஐஸ், நின்றுட்டு போனால் டக்குன்னு போயிடலாம். வீல் இப்படி ஸ்பின் ஆகாது. ஐஸ், நின்றுட்டு போகலாம். நின்றுட்டு போனால் டக்குன்னு போயிடலாம். மாட்டி உங்களை நம்பி தான்டா வரணும். ஆஃப் ரோடுன்னு கீர் இடிக்குது. ரூட் இல்லையா? இந்த நீயே எடு. கால் ஃபுல்லாக நடந்து ஐஸ் இப்படியே நின்றுக்கும் வண்டி. திருப்புறது கஷ்டம், அதனால தான் அவனுக்கே கொடுத்துட்டேன். தெரியாத ரோடு, எவனையும் நம்பி வந்துடாதீங்க. அந்த வழியாக தானே போக சொன்னேன். இதில் போகலாமா? வா, கைஸ் இந்த வழியாக போகலான்னு நினைக்கிறேன். அம்மே, ஆடாங்க, அருமைடா. அவ்வளோதான், டயர் முடிஞ்சு. நம்ம தான். என்னடா ரோடு இது? அவன் எப்படி ஏற்றுறான்னு பார்க்கலாம். முடிஞ்சு டயரு. ஆனால் நல்லா இருக்குது ஸ்பாட்டு. கைஸ், இப்போ நிஷாந்த் தானே ஏற்ற போகிறாரு. இருக்கு ப்ரோவா? இங்கே இருந்து பார்க்கலாமா? இருங்க, அங்கேருந்து பார்க்கலாம். யார் அவன் கோமாளி? வா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ. வண்டி போகுது. இதில் விடு ப்ரோ. சரி போப்போம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம தான் கண்டென்ட்டு. நோ நோ நோ. அவ்வளோதான், அந்த ரோடாவது பரவாயில்ல. வெறித்தனமான ரோடு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க முன்னாடி விட்டுலாம். வினோதமாக பார்க்குறாங்க. இவங்க எப்படி அந்த ரூட்டில் வந்தாங்கன்னு. வைசர் க்ளோஸ் பண்ணால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தெரியாது காய்ஸ், இது எங்கே போய் ஜாயின் ஆகுன்னே தெரில. உச்சி வெயிலில் போய் குளிக்கலான்னு பார்த்தா இவனுக்கு கூப்பிட்டு வர்றது ஒரு வெற்றி. ஏய் என்னடா
போலீஸ் அங்கே நிற்பாங்க, பிடிக்காமல் இருந்தால் சரி. நம்மளும் பிடிக்க மாட்டாங்க, அவங்க தான் ட்ரிபிள்ஸ் வந்துட்டுருக்காங்க. அதனால தான் விவரமாக அவங்கள அந்த வண்டியில் ஏற்றி விட்டேன். கேரளா வந்துட்டாலே இதுதான் பிரச்சனையே. உங்களுக்கு ரோடு தெரியுதா, பேட்சாக போட்டு விட்ருக்கானுங்க. ரோடு இந்த இது பேட்ச் போட்டதுக்கு ஒரு ரோடு இது விட்ருக்கலாம். பெட்ரோல் அடிச்சு போயிடலாம், அங்கேயே போயிருக்கலாமா? கோகுல் 200 நவீனா இருப்பான். அவன் இப்போ தான் ஃபோன் பண்ணான். ஃபோன் கட் பண்ணி ஏய் ஏய் ஃபோன் கட் பண்ணுறேன். இந்த இடத்துல ரைட் எடுத்தால் அந்த இடத்துக்கு போகலாம். அப்படியே ஜாலியாக வர்றது தான். எந்த ரோடு அந்த சைடு இந்த சைடு தான் பார்க்குற பழக்கமே இல்லை இங்கெல்லாம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த இடம் போகிறோன்னே சொல்லலை. அந்த இடம் பேர் சாவடியூர் செக் டேம் தான் போக போகிறோம். அடிக்கடி வந்து போகிற இடம் தான். நிறைய பென்ஸ்லாம் இருக்கிறதுனால கார்னரிங் பண்ணி போகிறதுக்கு நல்லாயிருக்கு. எவ்வளோ தூரம் தெரில, ஆனால் நல்லாயிருக்கு. இந்த வழி வந்த ஞாபகமே இல்லையே, தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தெரியல, ரூட்டு மாறி போகிற மாதிரி ஒரு ஃபீலு. கரெக்டான ரூட்டு தான் கைஸ், ரூட்டு கரெக்டாக தான் வந்திருக்கோம். இந்த ரூட்டில் தான் சொன்னானுங்க. ஜீப் பயங்கரமாக இருக்குப்பா. ஸோ கைஸ், அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இதோ இங்கே தாங்க தண்ணி அதிகமாக போகுதா? ஓகே, குளிக்கலாம். வண்டி எங்கே நிறுத்துது? நிறுத்திடலாம், இறக்கேன். லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு 3-4 யானை வந்து கிராஸ் பண்ணி ஜாலியாக போயிட்டுருந்துச்சு. கவர்மெண்ட் ஆஃப் கேரளா. ஸோ கைஸ், இந்த பாருங்க, நிறைய மீன் இருக்கானா இதில் தெரியறதில்ல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே பாருங்க தெரியுதா, மீனில் மேலே துள்ளி குளிச்சுருக்கு. கைஸ், குளிர்லாம ஆழம் கம்மியாக இருக்குது. ஏதோ மோட்டர் ஓடுற சவுண்டு கேட்குது.
அடியில் ஃபுல்லாக கல்லாக இருக்குது. கேமரா உள்ளே விட்டோம்னா கண்டிப்பாக லென்ஸ் உடஞ்சிரும். गाइस बाजू सब एक ही रस्सी को नया अलग ईद अलग ही बजी है सर गाइस ஏ கமந்து கேமரா டேய் 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 கமந்து கேமராமேன் நெவர் டைஸ். டேய் டேய் இப்போ அப்படியே உள்ளே போகலாம். மீனுக்கெல்லாம் எனக்கு வந்து கடிக்கும். ஐயோ இது என்னடா கருமம் இது. ஏய் இங்க பாருங்க गाइस. எந்த கொஞ்சம் ஓவரா நாரிடுச்சு போல. ஃபுல்லாக ஜாலியாக இருக்குது இன்னைக்கு. ஓகே நான் தண்ணிக்குள்ளே இறங்கி கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு பண்ணை போலாமா? நானும் வருவேன். திருப்புடா கேமராவை. ரிவர்ஸில் போகலாமா? ஐ நோ நீச்சல் பாய். நான் அது அங்கண்ணா. நான் நீங்கள் அரைக்குறை நீச்சல் நாங்கள்லாம் அறிவாளியான நீச்சல். ஸோ கைஸ் இப்போது ரிட்டன் கிளம்பியாச்சு. ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டெல்லாம் கிளம்பியாச்சு. இப்போது பயங்கரமாக இருக்குது. இன்னும் எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். அப்புறம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சரியான டேட்டு. அங்கிங்கிட்டு ரோட்டு மாறி போய் ஒரு 4 o'clock தான் இங்கே வந்தோம். வந்து இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:07 ஆச்சு. 1 மணி நேரம் ஜாலியாக குளிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கோட்டத்தரையில் டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிக்கலாங்க. அந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க ரோடு. சே இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் இருந்தால் பயங்கரமாக இருக்கும். அந்த நாய்ஸ் உங்களுக்கு நிறைய கேட்கும்னு நினைக்கிறேன். இது ஏன்னு தெரில. அந்த ஹெல்மெட் காரணம்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் ஒன்று வாங்கணுன்னு பிளான் வச்சுருக்கேன். ஆனால் நான் தேடுற ஹெல்மெட் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். த்ராட்லர் ஸ்பீட் ஷாப்பில் கேட்டு பார்த்ததுக்கு அந்த மாடலே ஸ்டாப் பண்ணிட்டாங்கப்பா, வர்றதில்லை அப்படின்ட்டாங்க. காய்ஸ் கோட்டத்தரை வந்தாச்சு. அப்படியே டீ குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போகிறது தான். இப்போ நம்ம எந்த ரூட்டாக போக போகிறோன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க, இந்த வழியாக போக போகிறோம். வந்த ரோடு கிடையாது அது, ஷார்ட்கட்லாம் சொல்ல முடியாது. அது போகிறதுக்கு போலீஸ்லேயே பிடிச்சி போயிடலாம். கைஸ் இப்போ வந்து அந்த ஷார்ட்கட் கிட்ட வந்தாச்சு. வரும்போதே இந்த வழியில் வந்துருக்கலாம். ஃபேண்ட்டை தூக்கி விட்டுக்கலாம். ஃபோனை கொடுத்துடலாம். டா இதெல்லாம் ஜுஜூபி. நிறைய கல் இருந்தால் தான் பிரச்சனை. கல் இருந்தால் தான் அப்படி உள்ள பாசியெல்லாம் பிடிச்சி. அம்மா ஐயோ மணல் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லிப் ஆகுதுங்க. உனக்கு ஜம்முன்னு இருக்குண்டா, ஓட்டுற எனக்கு தான் தெரியும்.
நல்லா இருக்கு ஓட்டிருக்கு. ஐயோ ஐயோ, உட்கார் 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 உட்கார். உமா யார் அவன் அப்படி போயிட்டானே. வரட்டாமே டுருன்னு போகிறான். தலைவன் பயங்கரம் தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். உங்களை நான் அடுத்த அட்வென்ச்சர் ரைடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பாய்.